வணக்கம் நண்பர்களே. சிவநேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையானை பற்றின செய்தி ஒரு காலகட்டத்தில் மிகவும் அதிகமான செய்தியாக வெளியில் வந்து கொண்டிருந்தது. இப்போ ஒரு சமீப காலமாக பிள்ளையாண்ட கதை இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு திடீரென்று பார்க்கல ஒரு வீடியோவிலேயே அவருடைய முகம் தட்டுப்பட்டது. கூர்ந்து கவனித்தால் இன்றைக்கு ஒரு வழக்கு தவணை என்று சொல்லியும் கல்கிசை நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவரை முன்னிலைப்படுத்துறதுக்காக போலீசார் கொண்டு போயினும் என்று சொல்லி ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய இருந்தது. அது பற்றிய செய்தியை இன்றைய செய்தியாக பார்க்கலாம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள். ஒரு லைக் பண்ணிவிடுங்க. விரும்பினால் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை 2026 கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். சிவநேசதுரை சந்திரகாந்தன் அவர் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்தவர். மற்றது இராசாங்க அமைச்சராகவும் இலங்கை அமைச்சரவையில் இருந்த ஒருவர். மிகவும் செல்வாக்கோடு இருந்தவராக கிழக்கு பகுதியிலே ஒரு மிகவும் செல்வாக்கோட ஆயுதங்கள் வச்சிருந்தபடியால் மிகவும் செல்வாக்கோட மக்களை பயப்படுத்தி வச்சிருந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர். சென்ற ஆண்டு 2025 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி அவரை குற்றப்புலனாய்வுத்துறையினர் விசாரணைக்கு அழைத்து கூப்பிட்டு விசாரிச்சு போட்டு அப்படியே தடுப்பு காவலில் கொண்டு போயிட்டனும். முதல் அவரை ஒரு 3 நாட்கள் தடுத்து வச்சு விசாரிக்கிறோம் சொல்லியும் அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் கொண்டு போய் முன்னிறுத்தப்பட்டு அவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வச்சு விசாரிக்கிறோம் என்று சொல்லி அந்த தொடர் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இடையில நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவரை ப்ரொடியூஸ் பண்றது, நீதிவானிட்ட கேட்கறது, இவரை இன்னும் நாங்கள் வச்சு விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு வேணும் ஆணைதரை கேள்வி கேட்டு நீதிபதியினுடைய ஆணைக்கு உட்பட்டு அவர் தொடர்ந்து இன்றைக்கு 1 வருடமாக உள்ளிருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய 4வது தவணையில தான் நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு கால் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நீதவான் முன்னிலைப்படுத்தி நீதவான்கிட்ட கேட்டுக்கொள்றது, எங்களுக்கு இன்னும் விசாரிக்கிறதுக்கு இடம் இருக்கிறது, வேறு விசாரணைகளும் இருக்கிறது, முடியவில்லை, ஆனபடியால் எங்களுக்கு இன்னும் 3 மாதம் 2 மாதம் 1 மாதம் வேணும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் கேட்டு 3 தவணை முடிஞ்சுதான். இது 4வது தவணைக்கு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கணும். கல்கிசை நீதிமன்றத்தில் நீதவான்கிட்ட ஒரு உத்தரவை பெறுவதற்காக கொண்டு வந்திருக்கணும். ஒருவேளை அவர் இந்த முறையோட வெளியில போவாரோ, ஒரு பிணையில வெளியில போறதுக்கான சாத்தியம் இருக்கும் சொல்லி அவருடைய ஆதரவாளர்களும் அவருடைய குடும்பத்தாரும் நினைச்சிருக்க கூடும். ஆனால் அப்படி நடக்க இல்லை. கல்கிசை நீதிமன்றத்திலே இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதற்கு முதல் நடந்த 2-3 முறை தவணையிலும் அந்த காலங்களில் நடந்த விசாரணையின் அடிப்படையில் கிடைச்ச அறிக்கைகள் அவ்வளவத்தையும் இப்பொழுது சட்டமா அதிபரிடம் அனுப்பியிருக்கிறோம். சட்டமா அதிபர் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவிற்கு பிறகுதான் இவர் வெளியில போகலாம் என்று சொல்லி திரும்பவும் தடுப்பு காவலில் கொண்டே வச்சுட்டினோம். இதுல என்னன்னு சொன்னால் பிள்ளையான பார்க்கல சதாம் ஹுசைனை ஒரு காலகட்டத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. ஈராக்கினுடைய அதிபராக இருந்த சதாம் ஹுசைன் அமெரிக்க படைகளினால் விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு கடைசி கட்டத்திலே ஒரு இடத்துல வச்சு பிடிபட்டிருக்க அவருடைய தாடியும் அவருடைய முகமும் சுருங்கி போய் மிகவும் சோர்வான நிலையில பார்த்த மாதிரி, அவருடைய நிறம் உயரம் அவர் கொஞ்சம் கூடின உயரமாக இருந்தவர். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட பிள்ளையான பார்க்கல சதாம் ஹுசைனுடைய உருவ ஒற்றுமையோட ஒரு சிறியவராக தோற்றம் அளிக்குது. பிள்ளையான பொதுவாக எனக்கு பிடிக்கிறே இல்லை. பிள்ளையானுடைய கொள்கை ரீதியாகவோ கருத்து ரீதியாகவோ அவர்களுக்கு எதிரான ஒரு ஆள். ஆனால் இன்றைய பார்க்கல ஒரு எசமானட்டை அம்பிட்ட ஒரு நாய்க்குட்டி போல அப்படியே போலீஸோட போறதை பார்க்கல முந்தி அப்படியெல்லாம் அவர் இருக்கிற இல்லையா, அது போலீஸா இருக்கட்டும் இராணுவமா இருக்கட்டும் மிடுக்கோட தான் இடையில நிற்பார். ஒரு மந்திரி சபையில கூட பெரிய ஆளாகத்தான் அவர் அதில் நின்று கொண்டிருந்தவர். அவ்வளவு செல்வா கூட இருந்த ஒருவர். இன்றைக்கு எல்லாம் இந்த காலம் இந்த பிரபஞ்சம் இப்படித்தான் சுத்தி கொண்டு வந்து ஒரு தடவை அந்தந்த இடத்துல கொண்டே விட்டுடுறது, ஒரு கொண்டை கொடுத்து பார்க்கறது, கொடுத்து அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பிழைச்சு கொண்டு போய்க்குள்ள இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளாது கொண்டு வந்து காலம் வேற மாதிரியான நிலையை ஏற்படுத்தி விட்டு விடுறது. அதுல திருந்தினா சரி, திருந்த இல்லைன்னு சொன்னால் அவர்களே அதோட அவர்களுடைய சரித்திரம் முடிஞ்சு போயிடுறது. பிள்ளையானுக்கு இந்த குற்றச் செயல்கள் எல்லாம் புதுசும் இல்லை. ஏனென்றால் அவர் நிறைய பேரை காணாமல் ஆக்கியிருக்கிறார். அவர் ஒரு ஆயுத குழுவில் இருந்திருக்கிறார். அந்த தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பாமலோ கணக்கு கொலை செய்கிறதுக்கான நிர்பந்தங்கள் அவருக்கு இருந்திருக்குது. 2005ஆம் ஆண்டு ஒரு நத்தார் தினத்தில் அன்றைக்கு ஜோசப் பெர்ராசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர். அந்த கொலையிலையும் பிள்ளையானுக்கு சம்பந்தம் இருக்கிறதாக ஒரு சந்தேகம்
இருந்து கொண்டிருந்தது. அதை பற்றின விசாரணை. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய ரவிராஜ் அவர்களுடைய கொலையிலே பிள்ளையானில் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருந்து அந்த குற்றத்தின் அடிப்படையிலேயோ குற்றவாளி என்று ஒரு அடிப்படையில் கொண்டு போய் 2015ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரை அவர் தடுப்பு காவலில் தான் இருந்தவர், உள்ளுக்கு இருந்தவர். விசாரணை கைதியாகவோ அல்லது மறியலில் இருந்தவர் தெரியலை, எனக்கு சரியாக தெரியல. ஒரு 5 வருடங்கள் உள்ளுக்கு இருந்தவர். ஆனபடியால் இந்த உள்ளுக்கு இருக்கிறதோ அல்லது சிறைக்கு போறதோ அல்லது குற்றச் செயல்களுக்கு முகம் கொடுக்கிறதோ எல்லாம் பிள்ளையானுக்கு பெரிய விடயம் இல்லை. அப்பொழுது 2006ஆம் ஆண்டு கொழும்பில் வச்சு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ரவீந்திரநாத் காணாமல் போன சம்பவமாகத்தான் இப்பொழுது விசாரணை கைதியாக இருந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் உள்ளுக்கு போய் விசாரணை நடந்து கொண்டிருந்த பொழுது பிள்ளையானுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஆசாத் மௌலானா சனல்போர் தொலைக்காட்சிக்கு கொடுத்த சில வாக்குமூலங்களின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு ஒரு சூத்திரதாரியாக பிள்ளையானும் இருந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு நடவடிக்கை ஒன்று அதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும் 3 முறை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி 3 முறையும் நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாங்கி குற்றப்புலனாய்வு துறையினர் இவரை விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் இப்பொழுது 3 முறை முடிந்து விட்டது என்று சொல்லியும் இன்றைக்கும் பிள்ளையான் வெளியில போறதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. இதுவரை நடந்த விசாரணைகளின் அத்தனை அறிக்கைகளும் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாகவும் அந்த சட்டமா அதிபர் அந்த அளவு அறிக்கைகளையும் உள்வாங்கி அதில் இவர் வெளியில போகலாமோ அல்லது தடுப்பு காவலில் இருக்கணுமோ அல்லது நீதிமன்றத்தில் நிறுத்தி இவர் குற்றவாளியாக தண்டிக்கப்பட வேணுமோ என்று சொன்ன நிலையில இன்றைக்கு இருக்கிறபடியால் சட்டமா அதிபருடைய பதிலை எதிர்பார்த்து இன்றைக்கு காத்திருக்கிறார். ஆனால் அவர் குற்றவாளியாகிடுவார் என்ற மாதிரி தான் அவருடைய முகபாவனையும் அவருடைய நடவடிக்கைகளும் தெரியுது. எப்படியோ இருந்தவர் எப்படியோ ஆகிவிட்டார் என்ற மாதிரி இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கு அவருடைய படங்கள் 2-3 நான் இதில் இணைச்சி விடுறேன் பாருங்க. எவ்வளவுதான் கொடுமையானவனாக இருந்தாலும் எவ்வளவுதான் எங்களுக்கு பிடிக்காத ஆளாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பார்க்கல ஒரு பரிதாபங்கள் வரதுதானே இயல்பு, மனித இயல்பு அப்படித்தானே. அதே போல எனக்கும் பார்க்க இருந்தது. சரி, அவருக்கு இந்த பிரபஞ்சத்தில் அவர் செய்த குற்றங்களுக்கு குற்றவாளியாக இருந்தால் குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறார். குற்றம் செய்ய இல்லை என்று சொல்லி நீதிமன்றம் அவரை வெளியில விட்டுதண்டா வெளியில போய் திருந்தி வாழ்ந்துட்டு போறார். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி நண்பர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை இதோட முடிச்சு கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து நண்பர்களுக்கு விரும்பினால் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒரு லைக் பண்ணி விடுங்க என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.